டு மை சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டை பற்றி பேச போகிறேன். ஃபுட்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 5 வயசு குழந்தை என்ன பண்ணுது, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட டெய்லியும் ஒரு காசு வாங்கிட்டு போய் கடையில் போய் சிப்ஸ் இந்த மாதிரி தின்பண்டங்கள் வாங்கி வாங்கி உணவாக சாப்பிட்டு வருது. அதே மாதிரி அவங்க வீட்டில் செய்கிற சாப்பாடு இந்த மாதிரி உணவு வந்து அந்த குழந்தை எடுத்துக்காமல் உணவு ஒரு வாட்டி என்ன பண்ணுது, அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ பாதிப்பு, வயிறு சாப்பாடு ஏற்றுக்கல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி சம்திங் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டோன்னா அந்த குழந்தைய பற்றி பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போகிறாங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் டாக்டர் என்ன கேட்குறாங்க, உங்கள் குழந்தைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டோன்னா அந்த குழந்தை இந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த மாதிரிலாம் அப்படி சொல்லும். இப்போ டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அந்த நுருவாய் சாப்பிட்றாங்களே சிப்ஸு லேஸு இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி சாப்பிட்ற நுருவாயில் வந்து உப்போட அளவு அதிகமாக இருக்குது. உங்கள் பொண்ணுக்கு வந்து உப்போட அளவு அதிகமாக இருக்குது. 50% இருக்க வேண்டிய உப்போட அளவு இப்போ 40% இருக்க வேண்டிய அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து 2 கிட்னியும் போயிடுது. அப்போ வந்து டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ செலவானாலும் என் குழந்தைய காப்பாற்றுன்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் கிட்னி மாற்றினாலும் ஒரு கொஞ்சம் காலம் இருக்க முடியும். அது வந்து இப்போ நம்ம நாட்டில் செய்கிறதுல வெளிநாட்டில் தான் செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத தின்பண்டங்கள் அவங்களோட இன்னொரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி விட்டு நடந்ததை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைய தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்காம போகிறாங்க. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷம்னு சொல்லிட்டு மேபி தெரியல, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு டெத் ஆகிட்ட பிறகு அவங்க பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க, நம்ம குழந்தைக்கு வந்து தேவையில்லாமல் தின்பண்டங்கள் பீட்சா பர்கர் இந்த மாதிரி தேவையில்லாத உணவுலாம் கொடுத்து நம்ம குழந்தைய நம்மளே சாவடிச்சிட்டோமேன்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து மன வருத்தம் படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் போய் தேவையில்லாத உணவு இப்போ கடையில் போயிட்டு 5 ரூபா ரேஸ் பாக்கெட்டு இந்த மாதிரி குறுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு நம்மளோட கிட்னி வந்து ஃபெயில் ஆகிடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து சேர்த்தப்படும் உப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட நாக்குக்கு ஏற்ற மாதிரி டேஸ்டிங் உப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு உப்பு. அதே மாதிரி வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து ஹோட்டலில் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஒரு ஹெல்த்தியான உணவு வந்து இந்த காலகட்டத்தில் இல்லை. நான் அதே மாதிரி வந்து இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன். நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 3000 4000 ஆண்டுகளுக்கு பிறகு போங்க. அங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு மரத்துலேருந்து ஒரு கனியை பறித்து அந்த கனியை சாப்பிட்டு தண்ணி குடித்து வாழ்ந்தாங்க. அதே மாதிரி மற்ற விலங்கத்தை கொன்று அந்த விலங்கோடைய மாமிசத்தை சாப்பிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கொன்று சாப்பிட்டாங்களே அந்த விலங்கை வணங்கினாங்க. அதே மாதிரி அந்த மரத்தை வணங்கினாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் வந்துச்சு. அப்புறமேட்டு வந்து அந்த மாதிரி முனிவர்கள்லாம் போயிட்டு சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறாங்களே, அந்த தவம் புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணவு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாசிக்கிற காற்று மூலியமாகவே உணவு தண்ணி இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்க்க போகிற கதை பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ வந்து அந்த நடுவில் வரணும் கிமு ஒரு இயேசு பிறப்புக்கு பின் பிறப்புக்கு நடுவில் போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உணவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுருது. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட உணவு இல்லை. ஆனால் உணவு வந்து அவங்க மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க. எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கோயில் கோபுரத்தில் இருக்கிற உணவை எடுத்து அவங்களோட மக்களுக்கு வந்து பகிர்றாரு மண்ணை. அதே மாதிரி வந்து மிகப்பெரிய புயல் இந்த மாதிரி அந்த நேரத்தில் வந்து அந்த உணவு வந்து அவங்களுக்கு வந்து மொத்தமாக அழிச்சிட்டு அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இது பண்ணிடுது. அதே மாதிரி அவங்களோட உணவு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற உணவு வந்து குறைவான எழுத்தாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பலசலை இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையை அவங்க சுற்றி இருக்கிறதுனால அவங்க வலுவாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அதே இந்த கட்டத்துக்கு நம்ம வந்தோம்னா, இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாகன போக்குவரத்து, தொழிற்சாலைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு வர வண்டி கூட மேபி மாசு ஏற்படுறதுக்கான விஷயம் இருக்குது. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாசுன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. எங்கே பார்த்தாலும் குதிரை வண்டி மாட்டு வண்டி இந்த மாதிரி வண்டி போயிருந்த இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குதிரை வண்டி மாட்டு வண்டி போகுதா, பஸ்ஸு லாரி காரு என்னென்னவோ நம்மளுக்கு தெரியாத வண்டி ஏகப்பட்ட வண்டி போகுது. அதே மாதிரி அந்த காலகட்டத்துக்கு இந்த காலத்துக்கு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா மாறுபடுது. நம்ம சொன்ன கதை பார்த்திங்கன்னா முதியவர்கள்லாம் எப்படி உணவு எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, காற்றே நம்மளுக்கு மருந்தாக இருக்கணும். ஆனால் காற்றே இப்போ வந்து பாய்சனாக இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இப்போ வந்து நம்மளோட காற்றே பாய்சன்னா நம்ம வாகனம் ஓட்டுறோம், அந்த வாகனத்தோட புகை, அதே மாதிரி வந்து நம்ம வந்து தொழிற்சாலையிலேருந்து வெளியேறும் புகைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத குப்பைகளை இந்த மாதிரி தேவையில்லாத பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி பாலிடெக்னிக் கவரில் நம்ம எரிச்சு இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து நம்மளே பண்ணிடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அப்புறமே மாதிரி பார்த்திங்கன்னா குப்பை தொட்டில் போட வேண்டிய குப்பையை எடுத்து ஒரு இடத்துல ஒன்றா சேர்த்து அங்கே கொளுத்தி அந்த குப்பையை வந்து பார்த்திங்கன்னா எரிச்சு அதில் கரிம வாயு இந்த மாதிரி சம்திங் இருக்கிறது அது மாதிரி ஏற்படுத்திடுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொத்த மரத்தையும் அழிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு மரத்தை இருக்குன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மரத்தை வெட்டி அந்த மரத்தை வெட்டினா கூட பரவாயில்ல, வெட்டிட்டு இன்னொரு மரம் வச்சா கூட பரவாயில்ல, மரத்தை வெட்டிட்டு இன்னொரு மரம் வைக்கிறதே இல்லை நம்மளாம் மீதி. அந்த மாதிரி போக சொல்ல இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களோட உணவு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். இந்த காலகட்டத்தோட உணவு பற்றி நம்ம பார்ப்போம். இந்த காலத்தோட உணவு பார்த்திங்கன்னா
பீட்சா, பர்கர், அடுத்து வந்து சிக்கன் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, பானிபூரி, அப்புறமா நூடுல்ஸு, அடுத்தது தேவையில்லாத உணவுலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு எக்ஸட்ரா நிறைய உணவு இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். இந்த மாதிரி உணவு வந்து தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து பல வியாதிகள் வருது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும், அதே மாதிரி வந்து சரியாக பசிக்காது, அதே மாதிரி நம்மளோட நாக்கு இருக்கல நாக்கோட சுவை போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து உடல் பருமன் ஏறிடும். அதே மாதிரி தேவையில்லாத உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும். இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம இந்த உணவுலாம் சாப்பிடாம ஹெல்த்தியான உணவு வந்து நம்ம சாப்பிடணும். ஃபைனல் விஷயம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா என்ன விஷயம்னா, தேவையில்லாத உணவு லேஸ் இந்த மாதிரி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி தேவையில்லாத தின்பண்டங்கள் வாங்கிடாதீங்க. வாங்கி உங்கள் பசங்களுக்கு கொடுக்காதீங்க. டெய்லியும் சாப்பிட்றவங்கள டெய்லி ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கான பாதிப்பு பார்த்திங்கன்னா கிட்னி அந்த மாதிரி தேவையில்லாத உடம்பு உதாரணங்கள் வந்துடும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா குளிர்பானங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத குளிர்பானங்கள் டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி உணவு வந்து பார்த்திங்கன்னா கீரைகள் பழைய பழங்கள், வீட்டில் செய்கிற உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது, உங்கள் பசங்க கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால், தயிர், மோர் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. அடுத்து கீரை வகைகளை எடுத்து நல்லா சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன் வந்து கண்ணுக்கு உடலுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டும் சாப்பிடுங்க, இருந்தாலும் மேபி குறைச்சிக்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹோப் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்திட்டு அந்த பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்துறோம், ஹால்னு ஒரு பட்டன் வரும், ஹால் அழுத்திடுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.